அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத காமிச்சிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் பார்த்தாச்சு, சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் டபுள் செயின் ஸ்டிச் பார்த்தாச்சு. அதே மாதிரி சில்க் த்ரெட்லையும் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாமா? ஓகே, எப்போதும் போல் நீடில் கீழே விட்டு எடுத்துக்குவோம். த்ரெட்டை வந்து கீழே இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். இந்த சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஆனால் வந்து சரி த்ரெட்டை வந்து சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி போடுவோம், சில பேர் வந்து லூஸாக பிடிச்சிருப்போம். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் லூஸ் விட்டு தான் பிடிக்கணும், ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா கட்டாயிடும், த்ரெட்டு வந்து கட்டாயிடும். அதுக்காக ஓகே, இதே மாதிரி செயின் போட்டுகிட்டே வாங்க. ஓகே, இப்போ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ எண்டில் வந்து நம்ம வந்து நாட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நாட் போடாமல் பக்கத்தில் சின்னோண்டு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த சைடு திருப்பிக்கோங்க. அங்கேயும் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நான் அந்த சைடு திருப்பியிருக்கனால நீடிலோட நிப்பை வந்து அந்த சைடு திருப்பியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் திருப்பிக்கோங்க. அப்படி தான் திருப்பி போடணும், நம்ம ஃப்ரேம் திருப்பக்கூடாது, கையை அப்படி திருப்பி திருப்பி போடணும். ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் பேக்கில் போடுறேன். அவ்வளோதான். இந்த செயினுக்கும் பக்கத்திலே நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறது தான் வந்து டபுள் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் போடுற மாதிரி இருந்தோம்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு 2 or 3 லேயர்ஸ் போட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து பீடு வந்து அடிப்படாது. இப்போ நம்ம தைக்கிறப்ப, தையல் போடுறப்ப ஊசி வந்து பீடில் வந்து அடிப்படாது, சரிங்களா? அதுக்காக வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இந்த 2 or 3 லேயர்ஸ் இந்த மாதிரி போடுறதுனால பார்க்கவும் அழகாக இருக்கும். நல்லா இன்னும் ஒரு 3 செயின்ஸ் போட்டால் கூட நல்லாயிருக்கும், நல்லா ப்ராடாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி போட்டு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதாங்க வந்து டபுள் செயின் ஸ்டிச். நான் சரி த்ரெட்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட போட்டிருக்கோம், அப்புறம் கிளாத் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை போட்டிருக்கோம். பிகினர்ஸ் இப்போ ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5 சிலபஸ் எழுதி போட்டிருக்கேன். அப்புறம் அந்த சிலபஸ் படி தான் நான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸையும் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ப்ராஜெக்டும் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஆரி ஒர்க் ஆல்பம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஓகே, லாஸ்ட்டாக வந்து ஒரு நாட்டு போட்டு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம டபுள் த்ரெட்டாக வச்சுருக்கிறதுனால சில்க் த்ரெட்டில் நாட்டு போடுறப்ப கடைசியில் ஒரு 4 த்ரெட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நாட் போடுங்க. பார்த்திங்களா, எனக்கு ஒரு த்ரெட்டு வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்சு பிடிச்சிக்கிட்டு திரும்பி எடுங்க.
எனக்கு இந்த த்ரெட்லேயே வந்து ஒரு த்ரெட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குது, ஒரு த்ரெட்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. சில்க் த்ரெட் வாங்குறப்ப குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. வர்தா பிராண்டு, டபுள் பெல் பிராண்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு த்ரெட்டு வந்து நல்லாயிருக்கு, இன்னொரு த்ரெட்டு வந்து ஒரு மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் குவாலிட்டியாகவே பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறப்பன்னு இல்லை, எப்போதுமே நம்ம வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறது நல்லது. ஓகே, அவ்வளோதான். வந்து நாட் போட்டாச்சுங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லூப் மேலே தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து கீழே வந்து அந்த மாதிரி நீடில் விட்டு அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி கீழாப்பில் இழுத்திங்கன்னா அவ்வளோதான், அப்படியே நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். அந்த த்ரெட்டு நின்ன மாதிரியே தெரியாது. ஓகேங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.